Good afternoon, students. இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஐசிடில தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பவியல் 2வது பாடம் பார்க்க போறோம் 6ஆம் கிளாஸ்ல. 2வது லெசன் பேர் என்னன்னா கணினி ஆய்வுக்கூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தல். கணினி ஆய்வுக்கூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துதல். Use the computer laboratory safely. கம்ப்யூட்டர் லெபார்டரி சேஃப்லி அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த லெசன் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் ஸ்கூல்ல கம்ப்யூட்டரே பாக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டைரக்டா போய் அங்க உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றோம். யூஸ் த கம்ப்யூட்டர் லெபார்டரி சேஃப்லி. கம்ப்யூட்டர் நம்ம டைரக்டா அங்க ஒர்க் பண்ணும்போது நம்ம அதை பாதுகாப்பான முறையில கையாளணும் இல்லையா? சாதாரணமா நம்ம வீட்டுல மொபைல் போனோ இதுவோ யூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக என்னென்ன சேஃப்டி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள போகிறோம். போய் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜை காட்டுறேன் பாருங்க. உங்களுடைய இமேஜ் தான். ஸோ கம்ப்யூட்டர் லேப்ல நமக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் கணிப்பொறியானது இந்த மாதிரி சிபியூ இது கீழே படுக்க வச்சிருக்காங்க இல்லையா? சிபியூ மேல மானிட்டரை வச்சிருக்காங்க. கீபோர்டு இருக்கு, சாவி பலகை, மவுஸ் சுத்தி இருக்கு, மானிட்டர் திரைப்பலகை இருக்கு. எல்லாமே உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. மைய முறை வழி அலகு சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் உடைய அமைப்பை இங்க உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஓகே, லேப்ல உங்களுக்கு இப்படிதான் சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இங்க நம்ம போய் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வேலை, நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த கம்ப்யூட்டர் லேப்ல என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி ஒரு டேட்டாவை தரவுகளை உள்ளீடு செய்யுங்க, அதுக்கு வெளியீடு என்னவா வருது, அந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இங்க பேக் சைட்ல பாருங்க, மானிட்டர் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப நீங்க இதுதான் லேபோடைய செட்டப். கம்ப்யூட்டர் லேபோடைய செட்டப் இதுதான். ஸோ இந்த லேப் செட்டப்ல நீங்க எப்படி பாதுகாப்பான முறையில இருக்கணும், நம்ம என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸையும் சரியான முறையில் கையாள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். சரிங்களா? சோ அது ரெண்டுமே தெரிஞ்சாதான் நம்மளால ஆய்வுக்கூடத்துல ஆய்வுக்கூடத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுதுறேன் பாருங்க. கணினி அதிக எண்ணிக்கையில் கணினிகள் கம்ப்யூட்டர்ஸ். கணினி ஆய்வுக்கூடத்துல ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. கணினிகள் கம்ப்யூட்டர்ஸ்னாலே அதனுடைய ஃபுல் என்டையர் செட்டப். இப்ப காமிச்சேன் இல்லையா? ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ், ஒரு சிபியு, எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர்னா இது எல்லாமே உள்ளடங்கிய சாதனம் தான் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கணினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கூட பல சாதனங்கள் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அச்சுப்பொறிகள் இருக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்ல. இதெல்லாம் பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் லேப் அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்க இருக்கும். சரிங்களா? அச்சுப்பொறிகள்லாம் பிரிண்டர்ஸ், வருடிகள், ஸ்கேனர் இருக்கும். ஸ்கேனர். ஆனா இது ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒவ்வொரு பிரிண்டரும் ஒவ்வொரு ஸ்கேனரும் கொடுத்துருப்பாங்களான்னா கிடையாது. 10 சிஸ்டத்துக்கு ஒரு லேப்ல ஒரு 2 பிரிண்டரும் 2 ஸ்கேனரும் இருக்கும். பல்லூடக எரிவை, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், இது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பல்லூடக எரிவை, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கணினி ஆய்வுக்கூடத்துல இருக்கும். கணினி ஆய்வுக்கூடத்தில் உள்ள கணினிகளும் ஏனைய எல்லா சாதனங்களும் பெறுமதி விக்கனமாகும். இச்சாதனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அவற்றை திருத்துவதற்கு அல்லது அவற்றை புதிதாக கொள்வனவு செய்வதற்கு அதிக அளவு பணத்தை செலவிட நேரிடும். ஆகவே அவற்றை கவனமாக பயன்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருத்தல் உங்கள் பொறுப்பாகும்.
அதாவது கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னாலும், ஒரு பிரிண்டர், ஒரு ஸ்கேனர், ஒரு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான ஐட்டம்ஸா இருக்கும். ஸோ ஏதாவது ஒண்ண நம்ம தெரியாம சேதப்படுத்தினா கூட அத திருப்பி புதிதாக வாங்குவதற்கு வந்து ரொம்ப அளவு வந்து பணம் வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால அத வந்து எப்படி ஒரு சேஃப்டி மெஷர்மென்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப இங்க நம்ம பார்க்க போறோம். Computer and other accessories in a lab are very expensive and valuable. Large amount of money have to spend to repair a device if it is damaged or to replace a new one. Therefore, it is your responsibility to use them properly and safe. அத ப்ராப்பரா யூஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். சேஃபா வந்து நம்ம வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். கவனமா பயன்படுத்தி பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது நம்ம கணினி ஆய்வு கூடத்தை பயன்படுத்த பொறுப்பாகும். சோ கணினி ஆய்வுக்கூடத்தை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாளுவதற்கு 2 வகைகள். என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேஃப்டி பர்ப்பஸ், அடுத்தது 2வது சேஃப்டி பர்ப்பஸ். உங்கள் பாதுகாப்பு, முதல் வந்து உங்கள் பாதுகாப்பு, 2வது வந்து கணினி மற்றும் ஏனைய சாதனங்களின் பாதுகாப்பு. கணினி மற்றும் இதர சாதனங்களின் பாதுகாப்பு. 2 சேஃப்டி மெஷர்மென்ட் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து நம்மளுடைய ஓன் சேஃப்டி பார்த்துக்கணும். எப்படி எல்லாம் வந்து அங்க லேப்ல கரண்ட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் யுவர் சேஃப்டி, 2வது கைட்லைன்ஸ் ஃபார் டிவைசஸ் சேஃப்டி. கைட்லைன்ஸ் ஃபார் யுவர் சேஃப்டி, guidelines for devices safety. நம்மளையும் பத்திரமா வச்சுக்கணும், டிவைசஸையும் பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள போனோன்னு பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்கும். நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது. டைரக்ஷன் வெயிட் பண்ணுங்க. பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது இப்ப பாருங்க, ஆன்ல வச்சிருக்கேன். இத ஆஃப் பண்ணிடுறேன். எப்பவுமே வந்து இது ஆஃப் மோட்ல தான் இருக்கணும். ஆன் மோட்ல எந்த ஒரு சிஸ்டம்க்கும் வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி பிளக் பாயிண்ட்ஸ் வந்து இப்படி பின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணி இருக்கா, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துட்டு தான் இது பண்ணிட்டு ஆன் பண்ணணும். அங்க போய் இந்த கையெல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஆஃப் பண்ணி இருக்கா, ஆன் பண்ணி இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணணும். மின்னுடன் தொடுக்கப்படும் கம்பி, புதை போன்ற சாதனங்களை தொடுவதை இதை எதையுமே டச் பண்ண கூடாது. அடுத்தது தீயணைப்பான் கருவி இருக்கும் இல்லையா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அந்த தீயணைப்பான் கருவி வந்து எங்க இருக்கு, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் யூஸ் பண்றோம், எதுக்காக பண்றோம். இந்த விஷயம் வந்து தீயணைப்பான் கருவி வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா மின்சாரத்தினால் ஏதேனும் தீயால் ஏற்படக்கூடிய விபத்து நேரிடலாம். அப்ப அப்படி நடந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு கம்ப்யூட்டர் லேப்லயும் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மிஷின் வந்து இருக்கணும். இங்க பாருங்க, தீயணை கருவி வந்து இதுதான். இந்த ரெட் கலர் சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் சிலிண்டர் தான் வந்து தீயணை கருவி. இது கம்பல்சரி எல்லா கம்ப்யூட்டர் ஆய்வகம், கணினி ஆய்வகத்தில் இருக்க வேண்டும். சோ அதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். 4வது விஷயம் வந்து கணினி லேப், கம்ப்யூட்டர் லேப்க்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா ஆர்டரா லைன் பை லைனா தான் போகணுமே தவிர ஓடி போகக்கூடாது. ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியஸ்ட் டிவைசஸ். ஒரு மானிட்டர்ல லைட்டா, அதாவது கம்ப்யூட்டர் ஒர்க் இப்போ உங்களுக்கு நீங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட், நீங்க லேபுக்கு போறதுக்கு முன்னாடி 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ ஏதோ ஒரு அண்ணாவோ அக்காவோ லேப்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஹீட்டா இருக்கும். அந்த மானிட்டர் வந்து பயங்கர ஹீட்டா இருக்கும். ஸோ அந்த ஹீட்டா இருக்கிற டைம்ல போய் நம்ம டச் பண்ணினோம் அப்படின்னா, டச் பண்ணிட்டோம் இல்ல ஏதாவது நம்ம ஓங்கி பிரஸ் பண்ணிட்டோம்னா, அந்த மானிட்டரோட ஸ்க்ரீன் அப்படியே வந்து கிராஷ் ஆயிடும், போயிடும். அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எப்போ ஓடி எல்லாம் வந்து லேபுக்குள்ள நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. 2வது வந்து ஆய்வுக்கூடத்திலிருந்து ஏதேனும் எமர்ஜென்சி விஷயங்கள் இருந்தா, அவசர தேவைகள் இருந்தா வெளியேறுவதற்கான எக்ஸிட் வழி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். தீயணை கருவி இருக்கு அப்படின்னா, அது வந்து எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். கணினி ஆய்வுக்கூடத்தில் வந்து ஓடி பாய்ந்து விளையாடுவது கூடாது. அடுத்தது, திரவங்களினால் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படலாம். ஆகையால் ஆய்க்கூடத்திற்கு உணவு, நீர் அல்லது வேறு திரவ வகைகள் ஆகியவற்றை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து லேபுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. ரீசன் நம்ம தண்ணிய குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுவோம். நம்ம குடிச்ச தண்ணிய வாட்டர் பாட்டில கரெக்டா க்ளோஸ் பண்ணாமையோ, இல்ல வந்து பாதி ஓப்பன் பாதி க்ளோஸ்லயே இருந்தாலோ, இல்ல ஏமாந்து நீங்க ஓப்பன்லயே வச்சிருந்தாலோ, உங்களுடைய கீபோர்டுக்கோ, மானிட்டருக்கோ, சிபியுக்கோ ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி போனாலும் சிஸ்டத்துக்கு ரொம்ப சேதாரம் ஏற்படும். அதை சீரமைப்பு செய்வதற்கு அதிக அளவு பணம் கொள்வனவு செய்ய வேண்டும். எனவே வந்து திரவத்தினால் ஆன பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் கணினி ஆய்க்கூடத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது. அடுத்தது தூசியை இழிவளவாக்குவதற்கு பாதணிகளை கழற்றி வைத்துவிட்டு ஆய்க்கூடத்தினுள்ளே பிரவேசிக்க வேண்டும். நம்ம கம்ப்யூட்டர் லேப்ல டஸ்ட் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்காக டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. டஸ்ட் ஃப்ரீ ஏரியாவா தான் அங்க இருக்கணும். ஸோ அதனால நம்மளுடைய ஷூஸ், செப்பல்ஸ் இதெல்லாமே வந்து வெளியில லேபுக்கு வெளியில ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் லேப் உள்ள என்டர் ஆகணும். அடுத்தது சரியான அறிவுறுத்தல்கள் இல்லாமல் சாதனங்களுக்கு மின்வலுவை வழங்கலாகாது. யா என் நம்மளுடைய டீச்சர் வந்து நமக்கு ஆர்டர் சொல்லாம எந்த ஒரு ஸ்விட்சஸையோ ஆன் பண்ணவோ, ஆஃப் பண்ணவோ, ஆன்ல இருந்தா ஆஃபும் பண்ணக்கூடாது, ஆஃப்ல இருந்தா ஆனும் பண்ணக்கூடாது. டீச்சர்ஸ் உடைய கைட்லைன்ஸ்ல தான் எல்லாமே நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். அடுத்தது ஆய்க்கூடத்தையும் எல்லா உபகரணங்களையும் தூசிப்படாமல் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். ஸ்பெசிஃபிக்கா கீபோர்ட்ல, மானிட்டர்ல எல்லாம் வந்து தூசு நிறைய படும். ஸோ அந்த தூச வந்து துடைப்பதற்காக ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவோம். துணியானது யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி தான் அந்த மானிட்டர், கீபோர்டு, சிபியு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். புறத்தேக்கக சாதனங்களை கணினியுடன் இயக்கும்போது நச்சு நிறம் சோதனையை செய்ய வேண்டும். அதாவது பென் டிரைவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து வந்தீங்க அப்படின்னா, வைரஸ் ஸ்கேன் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் யூஸ் பயன்படுத்திய பின்னர் எல்லா உபகரணங்களையும் உகந்தவாறு நிறுத்தம் செய்தல் வேண்டும். எல்லாத்தையுமே வந்து எப்படி ஷட் டவுன் பண்ணணும், குளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா பண்ணிட்டு வரணும். சும்மா அப்படியே எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பண்ணிட்டு வரக்கூடாது. பயன்படுத்திய உபகரணங்களை உரிய இடங்களில் வைத்தல் வேண்டும். எந்த இத வந்து எடுத்தாலும் இந்த இமேஜ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாரி அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா அத வந்து யூஸ் பண்ணின எல்லா ஐட்டத்தையும் அதுக்கான ப்ராப்பர் பிளேஸ்ல சேர்ஸ்ல இருந்து எல்லாம் கரெக்ட்டா ஆர்டர்ல வச்சுட்டு வரணும். அப்பதான் நெக்ஸ்ட் பேட்ச் கம்ப்யூட்டர் லேப்க்கு உள்ள வரும்போது ஆர்டர் வைஸ் அவங்க வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கும், வொர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க பாட்டுக்கு சேர்ஸ் எல்லாம் அங்க இங்க மாத்தி மாத்தி அலோகேட் பண்ணிட்டு வந்தா, அடுத்து வரவங்க தடுக்கி விழுவாங்க. இல்ல அதனால ஏதாவது ஒரு பொருட்கள் சேதாரம் ஆகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அந்தந்த இடத்துல வச்சுட்டு வரணும். அடுத்தது கணினியை இயக்குவோம். இப்பதான் வந்து கணினிக்குள்ள போறோம். ஸோ இது உங்களுக்கு எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல ஒரு தடவை கைட்லைன்ஸ் ஃபார் சேஃப்டிய வந்து சொல்லிடுறேன். Be careful when you touch devices such as wires and sockets that are connected to electricity. Second one, exit. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட்ல எதெல்லாம் வந்து இருக்கணும் ஒவ்வொன்னா அப்படிங்கிறது இப்ப நான் ஒரு தடவை இங்க உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல சொல்லும்போது ரீகேப் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ்
இது வந்து யுவர் சேஃப்டி சரிங்களா. வயர்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் வந்து அனாவசியமா டச் பண்ண கூடாது. WIRES wires and sockets 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 காமிச்சேன் உங்களுக்கு லைவா அதுதான். Be careful when you touch devices such as wires and sockets that are connected to electricity. சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எதையுமே வந்து டச் பண்ணக்கூடாது. போய் உங்களோட ஃபிங்கரை இப்படி நுழைச்சிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் எக்ஸிட் எங்க இருக்கு அப்படிங்கிறது இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருக்குங்கிறது கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷுட் பி அவேர் ஆஃப் தி எக்ஸிட் டோர்ஸ் ஆஃப் தி லெபார்டரி. அடுத்தது மூணாவது விஷயம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். fire extinguishers should be aware of fire extinguishers in any way. அடுத்தது நாலாவது விஷயம் avoid running in computer laboratory. ஓடி பிடிச்சு விளையாடக்கூடாது. ஓடி போய் எந்தெந்த இடத்துலயும் வந்து உட்காரக்கூடாது. பொறுமையா வாக் பண்ணி தான் போகணும். avoid running and playing inside the computer laboratory. அடுத்தது சேஃப்டி ஃபார் த டிவைசஸ். இந்த 4 விஷயம் நம்ம மேஜரா மெயினா வந்து அதே மாதிரி ஷூஸ் வந்து வெளியிலேயே அவாய்ட் பண்ணிட்டு போகணும். ரிமூவ் ஷூஸ், வெளியிலேயே விட்டுட்டு போகணும் ரிமூவ் ஷூஸ். ஏன்னா அப்பதான் வந்து என்விரான்மெண்டல் வந்து நம்ம ரொம்ப கிளீனா வச்சுக்க முடியும். ஓகே. அடுத்தது வந்து இப்போ அதே மாதிரி யூஸ் பண்ணின எல்லா டிவைசஸையும் அந்தந்த பிளேஸ்ல வச்சிடணும். வேற இடங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, மாற்றக்கூடாது. எல்லா இதையுமே பொருட்களையுமே அந்தந்த பிளேஸ்ல வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து நமக்கு என்ன இருக்கும், கிளீனா இருக்கும், டஸ்ட் ஃப்ரீ என்விரான்மெண்டா இருக்கும். ரிமூவ் ஷூஸ் ஃபார் டஸ்ட் ஃப்ரீ என்விரான்மெண்ட். இதெல்லாம் வந்து லேபோடைய நன்மைக்காக செய்யறோம். Do not supply power to the devices without correct instruction. எந்த ஒரு சுவிட்சஸையும் ஆன் ஆஃப் பண்ணக்கூடாது. on or off to off switches without any instruction. Do not supply power to device without correct instruction. அடுத்தது the laboratory and all equipment should be kept clean and dust free. அதுக்கு தான் ஷூஸ் வந்து வெளியே அவுட் சைட்லயே ரிமூவ் பண்ணிட்டு போறது. அடுத்தது all the equipment must be switched off properly after use. நம்ம யூஸ் பண்றதுக்காக எந்தெந்த ஸ்விட்சஸ் எல்லாம் ஆன் பண்றோமோ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். தென் அடுத்தது the used equipment should be placed in the proper place. நம்ம சேர்ஸ்ல இருந்து மவுஸ்ல இருந்து கீபோர்ட்ல இருந்து யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸையுமே அதோடைய பிளேசஸ்ல ப்ராப்பரா நீட்டா அலைன் பண்ணி வச்சுட்டு வரணும். அலோகேட் பண்ணி அலைன் பண்ணி வச்சுட்டு வரணும். அடுத்தது footwear should be removed and placed outside the laboratory. அதான் போட்டேன். It will avoid taking food, water or other liquid into the laboratory because they may damage the equipment. நம்மளோட வாட்டர் எடுத்துட்டு போய் கொட்டினாலோ இல்ல சாப்பிடுற ஐட்டம் அந்த கீபோர்ட்லயோ மவுஸ்லயோ உள்ள போயிட்டாலோ ஐட்டம்ஸ் வந்து நம்மளுடைய டிவைசஸ் வந்து டேமேஜ் ஆகும். அடுத்தது வைரஸ் ஸ்கேனிங் should be done when connecting external storage devices such as flash drives to the computer. ஃபிளாஷ் டிரைவ்ஸ்னா பென் டிரைவ் உடைய இதெல்லாம் வந்து பென் டிரைவ் சிடி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணும்போது வைரஸ் வந்து கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எது ஸ்டோர் பண்ணாலும் எந்த இதை வந்து கொண்டு வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணாலும் ஸ்கேன் பண்ணாம பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்போ சேஃப்டி பர்பஸ் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம், லெட்ஸ் ஆப்ரேட் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை ஆன் பண்ண போறோம், கணினியை இயக்குவோம். அடுத்த டாபிக் என்ன, கணினியை இயக்குவோம். Let's
Operate the computer. சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்றதுக்கு முதல்ல இருந்தே தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். முதலில் கணினி இணைக்கப்பட்டுள்ள ஆளியை தொழிற்படுத்தி மின்வலுவை வழங்க வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச் போர்டுல இந்த கனெக்ஷனை நீங்க கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகும். இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளக்கின்ன அழகா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிளக்இன் பண்ணணும், ஆன் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுடைய டிவைஸ் வந்து ஆன் ஆகும். முதலில் கணினி இணைக்கப்பட்டுள்ள ஆளியை தொழிற்படுத்தி மின் வலுவை வழங்க வேண்டும். First, supply electricity to the computer by turning on the switch connected to the computer. இரண்டாவது, பொதுவாக எல்லா கணினி தொகுதிகளிலும் தடைப்படாத வலு வழங்கலுடன் இணைக்கப்பட்டிருப்பின் அதனை தொடக்க வேண்டும். அதாவது அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை யூபிஎஸ் சர்வீஸ், அதாவது பவர் போனாலும் கரண்ட் ஆஃப் ஆனாலும் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டாலும் கணினி வேலை செய்வதற்காக அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை யூபிஎஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணணும். ஸோ முதல் விஷயம் உங்களுக்கு பிளக்இன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணணும். மூணாவது விஷயம் முறைமை அலகினை தொடக்க வேண்டும். சிஸ்டம் யூனிட்டை ஆன் பண்ணணும். Next, the system unit should be switched on. Finally, then the monitor should be turned on. நாலாவது கணினி தெரிவிப்பியை தொடக்க வேண்டும். நாலாவது அந்த பட்டன் கொடுத்துருக்காங்களே இந்த கார்னர்ல ஒரு கிரீன் கலர்ல அதை ரெட் கலர் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களே அந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். நவீன கணினிகள் மடிக்கணினிகளில் சில படிமுறைகள் மாறுபடலாம். எஸ் எக்ஸாக்ட்லி. இப்ப வந்திருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மடிக்கணினிகள் இருக்கு இல்லையா, அங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளக்இன் பண்றோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம இப்ப மொபைல் போன்ஸ் வந்து சார்ஜ் போட்டு வச்சிருக்கோம் வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு அந்த மொபைல் போன்ஸ் வந்து ஆன் பண்ற மாதிரி இருக்கிற இன்னைக்கு ஜெனரேஷன் லேப்டாப்ஸை வந்து நம்ம டைரக்டா வந்து ஒரு ஆன் பட்டன் இருக்கும், அதை வச்சு நம்ம ஆன் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு லைவ் லேப்டாப் நெக்ஸ்ட் வீக் காட்டுறேன். ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்ப லேப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிளக்இன் பண்ணணும், யூபிஎஸ் கனெக்ட் பண்ணணும், சிஸ்டம் யூனிட் ஆன் பண்ணணும், மானிட்டரை ஆன் பண்ணணும். ஸோ உங்கள் ஆய்வுக்கூட வடிவமைப்பேற்ப இப்படிமுறைகள் மாறுபடலாம். ஆகையால் எப்போதும் ஆசிரியரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். சோ பயன்படுத்தி இருக்கும் கணினியின் இயக்கத்தை நிறுத்துவதை ஒழுங்குமுறையில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் கணினியின் ஆயுட்காலம் குறைந்துவிடும். எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு 4 விஷயம் பார்த்தோம். என்னென்ன பண்ணும், பிளக்இன், 4 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பவர் சப்ளை, ரெண்டாவது வந்து யூபிஎஸ் அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை யூபிஎஸ். மூணாவது சிஸ்டம் யூனிட் ஆன் பண்ணும், சிபியு ஆன் பண்ணும், சிஸ்டம் யூனிட் முறைமை அலகு. நாலாவது மானிட்டர் ஆன் பண்ணும். இப்படி 1 by 1 லைனா ஆன் பண்ணும். மானிட்டர்னா தெரிவிப்பி. சோ இது வந்து ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். இதே லேப்டாப்னா நமக்கு கார்னர்ல ஒரு ஆன் பட்டன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் ஆன் ஆயிடும். ஆன் ஆனோடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய மானிட்டரும் ஆட்டோமேட்டிக்கா அதுல ஆன் ஆயிடும் லேப்டாப்.
தனித்தனியா மடிக்கணினியில தனித்தனியா ஆன் பண்ண வேண்டும். இதே உங்களுடைய லெபார்டரியில இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்னா இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க. அதுவுமே சில இடங்கள்ல சில கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். அப்போ உங்களுடைய ஆசிரியரின் அறிவுரையை எடுத்துக்கொண்டு அதனை உபயோகப்படுத்த வேண்டும். சோ இது 4 விஷயம் ஃபர்ஸ்ட். இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம், யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஷட் டவுன் பண்றது அப்படியே படபடன்னு ஷட் டவுன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம என்ன இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது ஸ்டார்ட் ப்ராசஸ், அடுத்தது ஷட் டவுன் ப்ராசஸ். ஷட் டவுன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் any programs we have opened. ரெண்டாவது select the command, அதாவது உங்களுடைய ஸ்டார்ட் பட்டன்ல பாத்தீங்கன்னா கமாண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுல ஷட் டவுன் கிளிக் பண்ணணும். அந்த ஷட் டவுன் அதுவுமே சிஸ்டம்க்கு சிஸ்டம் வந்து அந்த ஷட் டவுன் ஆப்ஷன் வந்து வேரி ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு இந்த ஷட் டவுன் வந்து எனக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியலன்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிராப் டவுன் ஓபன் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல வந்து ஷட் டவுனா, ரீஸ்டார்ட்டா, இல்ல வந்து டாஸ்க் மேனேஜரா அந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் காட்டும். அதுல ஷட் டவுன் செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃப் த பவர் ஆன் ஆஃப் பட்டன்ல மானிட்டர்ல க்ளோஸ் பண்ணும். அதாவது அது எப்பன்னா நம்மளுடைய ஸ்கிரீன் டார்க் ஆனதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஆன் பண்ணிருப்போம் இல்லையா, ஆன் பண்ண பட்டனை ஆஃப் பண்ணும். சுவிட்ச் ஆஃப் தி பவர். தெரிவிப்பினுடைய பவர் சப்ளைவை ஆஃப் பண்ணும். அதுவும் வந்து ஸ்கிரீன் டார்க் ஆனதுக்கு அப்புறம். முதலில் நாம் ஏதாவது பிரயோக மென்பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்குமாயின் அவற்றினை மூட வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது பெயிண்ட்ல எம்எஸ் பெயிண்ட்ல ஒர்க் பண்றோம், எம்எஸ் வேர்ட்ல ஒர்க் பண்றோம், ஏதாவது பண்றோம்னா அந்த ப்ரோக்ராம க்ளோஸ் பண்ணணும். ரெண்டாவது அதன் பின்னர் பணி நிறுத்தும் கட்டளையை தெரிந்தெடுத்து சொடக்க வேண்டும். ஷட் டவுனை வந்து கிளிக் பண்ணணும். பணி நிறுத்த கட்டளையை தெரிந்தெடுத்து சொடக்க வேண்டும். மூன்றாவது பணி நிறுத்தத்தின் பின்பு தெரிவிப்பியின் பொத்தானின் மூலம் அதன் தொழிற்பாட்டை நிறுத்த வேண்டும். சுவிட்ச் பவர் ஆஃப் தி மானிட்டர். கடைசியில பின்னர் தடைபடாத வலுவளங்களையும் மின் வலுவளங்கள் ஆளியையும் நிறுத்த வேண்டும். யூபிஎஸ் அண்ட் வால் சுவிட்ச் பிளக்இன் பண்ணோம் இல்லையா, சோ அந்த யூபிஎஸ் அண்ட் வால் சுவிட்ச் அதையும் ஆஃப் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் எதை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்க இருந்து இப்படி கீழே இருந்து மேல போனோம், அதே ஷட் டவுன் பண்ணும்போது மேல இருந்து கீழே வரும், அவ்வளவுதான். லெட்ஸ் லேர்ன் த கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். கணினி ஒழுக்கவியல். சிறுவர்களாகிய எமக்கு வீட்டிலும் பாடசாலையிலும் நிதமும் நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் கிடைக்கின்றன. இவ்வறிவுறுத்தல்கள் ஒழுக்கவியல் எனப்படும். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உதவுவது போன்று கணினியை முறையாக கையாள்வதற்கும் உரிய பழக்க வழக்கங்கள் உள்ளன. இவை கணினி ஒழுக்கவியல் எனப்படும். Let's learn the computer ethics. Dear children, you always get advices to be a good child at home and at school. These advices are called ethics, values, and good customs. Good practicals help to lead a good life. Similarly, there is a set of ethics that should be followed to the computer properly. They are identified as computer ethics. என்ன சொல்றாங்க? கம்ப்யூட்டர் எத்திக்ஸ், கணினியின் ஒழுக்கவியல், கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். கணினி ஒழுக்கவியல். சோ இந்த கணினி ஒழுக்கவியல்ல என்ன அப்படின்னா, யாருக்கும் வந்து தடையா இருக்கக்கூடாது, ஏனையோருக்கு தடையாக இருக்கக்கூடாது. We must use computer without disturbing others.
கம்ப்யூட்டர் எத்திக்ஸ்ல என்னன்னா நாய்ஸ வந்து ஓவரா பண்ணக்கூடாது, கீபோர்ட டக்கு 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 டக்குன்னு தட்டக்கூடாது, ரொம்ப பொறுமையா சாஃப்டா கீபோர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும். கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் கணினி ஒழுக்கவியல். கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் கணினி ஒழுக்கவியல். சோ கணினி ஒழுக்கவியல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு we must use computers without disturbing others. Without disturbing others. ஏனையோருக்கு தடையாக அமையாதவாறு பயன்படுத்த வேண்டும். We must use computers without disturbing others. டிஸ்டர்பிங்னா என்ன? நம்மளுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், அதுல வந்து நாய்ஸ் வரா மாதிரி எந்த ஒரு லவுடு நாய்ஸ் வரா மாதிரி எதையும் வந்து வைக்க கூடாது. கீபோர்டை டச் பண்றதும் டைப் பண்றதும் ரொம்ப சாஃப்டா வந்து ஃபிங்கர்ஸை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு பழகணும். நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இந்த ஸ்மால் ஃபிங்கர்ல இருந்து எல்லாமே கரெக்டா இப்படி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப சாஃப்டா நீங்க டச் பண்ண போட்டு டொக் 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 இப்படி லாங் ப்ரெஸ் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுடைய கீஸ் என்ன ஆகும்? போய் லாக் ஆயிடும். லாக் ஆயிடுச்சுன்னா நம்மளால அடுத்தது வந்து அந்த இதை வந்து டைப் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு பொருட்களையுமே யூஸ் பண்ணும்போது கரெக்டா ஒவ்வொன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நம்ம எதையுமே வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி மவுஸ் எல்லாம் வந்து தூக்கி போடக்கூடாது, கீழே மேல போடக்கூடாது. மவுஸையும் வந்து ரொம்ப வந்து ஹார்டா வந்து இது பண்ணக்கூடாது. ஹார்டா யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இதையுமே இது பண்ணக்கூடாது. We must avoid hacking computer activities of others. ஏனையோரின் கணினி செயற்பாடுகளில் தலையிடலாகாது. அவாய்ட் ஹேக்கிங், அதாவது பக்கத்துல ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க கம்ப்யூட்டர்னா அதை எட்டி எட்டி பார்த்து நம்ம அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க கூடாது. நம்மளுடைய மானிட்டர்ல மட்டும்தான், நம்மளுடைய தெரிவிப்பில மட்டும்தான் நம்மளுடைய ஐஸ் ஆனது இருக்கணும். பிகாஸ் உங்களுடைய வீட்லயே நீங்க யூஸ் பண்றீங்க, பேரண்ட்ஸ் கம்ப்யூட்டர், அண்ணா அக்கா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க சிஸ்டம்ல ஒரு விஷயம் பேங்கிங் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லா இடத்துலயும் உங்க டீச்சரே வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டர்ஸ் வந்து லேப்ல பார்த்துட்டு இருப்பாங்க சிஸ்டம்ல. ஸோ அப்ப அதை வந்து ஹேக்கிங், நம்ம இன்னொருத்தவங்களுடைய மானிட்டரை எட்டி பார்க்கறது வந்து ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏனையோரின் கணினி செயற்பாடுகளில் தலையிடலாகாது. அடுத்தது வந்து 3வது விஷயம், ஏனையோரின் கணினி கோப்புகளையும் ஆவணங்களையும் ரகசியமாக பார்ப்பதையும் அனுமதியின்றி பிரதி எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். சாஃப்ட்வேர் which should be used by paying அதுல we must refrain from accessing computer files and articles of others without permission. அதாவது நம்ம ஒரு ஒரு ஒண்ணுமே கிடையாது, நீங்க ஒரு பெயிண்ட் எம்எஸ் பெயிண்ட்ல ஒரு பூ வரைஞ்சு சேவ் பண்ணி வைக்கிறீங்க உங்க நேம்ல அப்படின்னா அத வந்து நீங்க வந்து உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சொந்தமானது. உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்க அதுல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்டோ யாரோ வந்து உங்களுக்கு வித்தவுட் உங்க நாலேஜ் இல்லாம உங்க பர்மிஷன் இல்லாம எடுக்கிறதோ பார்க்கறதோ வந்து தவறுதலான ஒரு செயல். சோ 3வது வந்து என்ன சொல்றது? 3வது விஷயம் வந்து we must refrain from accessing computer files and articles of others without permission.
refrain from accessing computer files. Files or articles of others. அதே வந்து உங்க டீச்சருக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட இருந்து பார்க்கக்கூடாது. யாரும் யாருடைய பெர்மிஷனும் இல்லாம அந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. பட் வந்து நம்ம டீச்சர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த என்ன பண்ணியிருக்கீங்க, உங்க சிஸ்டம்ல என்னெல்லாம் செய்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பா காட்டியும் கொடுக்க வேண்டும். ஓகே. அடுத்தது 4வது விஷயம். பணத்தை செலுத்தி பெற வேண்டிய மென்பொருளை மோசடியாக பயன்படுத்தவோ, நகல் செய்யவோ கூடாது. Software which should be used by paying money should not be fakely used or copied. அதாவது சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஆன்டி வைரஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் எல்லா கணினியிலையுமே பொருத்துவாங்க. என்னது வைரஸ் வந்து அட்டாக் ஆகாம இருக்கணும். அதாவது நமக்கு உடம்புல போகக்கூடிய வைரஸ் கிடையாது. கணினியில ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, வேற பிரதிகளை வந்து நம்ம வந்து இதர மென்பொருள் சாதனங்கள், பென்டிரைவ், ஃபிளாஷ் மீடியா ஒரு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வைரஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மற்ற பொருட்களை வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த பணத்தை செயல்படுத்தி சில மென்பொருள்கள் ஆன்டி வைரஸ் வாங்குவோம். அந்த ஆன்டி வைரஸ்லாம் நம்ம சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து யாருக்கும் தெரியாம டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போறது, காப்பி பண்ணி கொண்டு போறது, நம்ம பென்டிரைவ் எடுத்து போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருடைய கணினியிலையுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி கணினி சாதனங்களை தக்க அறிவுறுத்தல் இன்றி பயன்படுத்தல் ஆகாது. எந்த ஒரு பொருட்களையுமே ஆசிரியருடைய இது இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆசிரியரின் ஆலோசனை இல்லாமல் கணினியில் நிறுவிய எந்த செய்நிரலையும் அழித்தல் அல்லது மாற்றல் செய்யக்கூடாது. ஆசிரியரின் மேற்பார்வையின்றி இணையத்தை பயன்படுத்தக்கூடாது. We we must not repair any computer devices without proper instruction. மானிட்டர் ஆன் ஆகலையா, கீபோர்டு ஒர்க் ஆகலையா, சிஸ்டமே ஆன் ஆகலையா, உங்களுடைய சிஸ்டம் யூனிட் ஒர்க் ஆகலையா, எதா இருந்தாலும் டீச்சர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க தான் அதை பண்ணி கொடுக்கணும். நீங்க வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. We should not uninstall or change or delete any programs without the permission of the teachers. நம்ம சிஸ்டம்ல ஆன் பண்ணும்போது என்னெல்லாம் விஷயங்கள் அங்க இருக்கோ அது எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கணும். நம்ம எதையும் புதுசா இன்ஸ்டால் பண்ணவோ, அன்இன்ஸ்டால் பண்ணவோ, டெலிட் பண்ணவோ எந்த ஒரு விஷயமுமே டீச்சருடைய பெர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது. அடுத்தது, we must not access the internet without the supervision of the teachers. இன்டர்நெட் ஆக்சஸையுமே டீச்சர் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நீங்க பண்ணணுமே, யூஸ் பண்ணணுமே தவிர இல்லைன்னா நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவற்றிற்கு மேலதிகமான உங்கள் ஆய்வுக்கூடத்திற்குரிய வேறு விதிகளும் இருக்கலாம். உங்களுக்குரிய எளிய ஒழுக்கவியல் கோவை மேலே தரப்பட்டுள்ளது. எதிர்வரும் தரங்களில் கணினி ஒழுக்கவியல் பற்றி நீங்கள் மிகவும் விவரமாக கற்பீர்கள். In addition, there can be some other rules and regulations related to your laboratory. The leave regularization, regulation are for grade 6 students like you. You will learn more on the computer ethics in the forthcoming grades. இன்னமும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துப்போம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி உட்காரணும், நம்மளுடைய சிட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பார்க்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல, இந்த லெசன் வந்து இன்னும் முடியல. இப்ப வரைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பும் கணினியினுடைய பாதுகாப்பும், கம்ப்யூட்டருடைய சேஃப்டியும் நம்மளுடைய சேஃப்டியும் எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கரெக்ட் போஸ்டர்ஸ் அண்ட் யூசிங் த கம்ப்யூட்டர், இதெல்லாம் வந்து எப்படி உட்காரணும், எப்படி நம்ம எப்படி அதை வியூ பண்ணா நம்மளுடைய ஷோல்டர் எந்த பொசிஷன்ல இருக்கணும், பேக் போன் எப்படி உட்காரணும், ரீயூஸ் பண்ண முடியுமா, என்ன மாதிரியோடைய ரீசைக்கிள் பண்றது, எப்படி அந்த டேட்டாவை டெலீட் பண்ணிட்டேன் எப்படி திருப்பி பாக்குறது, பாஸ்வேர்ட் செட் பண்றது, இது அப்புறம் எலக்ட்ரிக் சப்ளை எல்லாம் நம்மளே ஆன் பண்றது, கனெக்ஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.